Hi, hello friends. Welcome back to my JTK tips. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் தமிழ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிகேயும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ தமிழை கூட நீங்கள் முட்டி மோதி படிச்சிடலாம். பட் ஜிகேயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜிகே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாமா? ஏன்னா நிறையா படிக்கிற மாதிரி இருக்குது. இதை நம்ம வந்து சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடலாமா? சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன தான் பயம் இருந்தாலும் நம்ம ஜிகே படித்தா மட்டும்தான் நம்ம கட் ஆஃப் வந்து ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா ஒரு 200 நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஜிகே வந்து சிலபஸ் வைஸ் ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம், எந்த மெத்தடில் வந்து இந்த டெஸ்ட்டெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜிகே ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் பார்த்திங்கன்னா தினமுமே உங்களுக்கு 50 கொஷின்ஸ் வந்து டெஸ்ட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் ப்ளஸ் டெஸ்ட்டை வந்து எந்த டைமுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி குரூப் 4ஓட சிலபஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் 10ஆம் வகுப்பு தரம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அப்படி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வரைக்கும் நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஜிகேயை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அவுட் சோர்ஸும் வந்து படித்து தான் ஆகணும். எப்படி வந்து நம்ம தமிழ் வந்து புக்கு வந்து அட்டை டு அட்டை ப்ளஸ் வந்து அவுட் சோர்ஸ் எல்லாமே கவர் பண்ணி படிக்கிறோமோ அதே மாதிரி ஜிகேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு புக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸை என்ன பண்ணணும், படித்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. அதாவது குரூப் 1 தரத்துக்கு நம்ம படித்தா தான் குரூப் 4 எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்குது. இப்போ உள்ள நிலைமைக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து குரூப் 1 லெவலுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், படித்து தான் ஆகணும். ஸோ குரூப் 4 சிலபஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஜிகேயில் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நமக்கு ஒரு 6 யூனிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சயின்ஸு, அதில் வந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜியாகிரஃபியில் 5 கொஸ்டின்ஸ், ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10 கொஸ்டின்ஸ்க்கு வந்து ரெடி ஆகணும். அதே மாதிரி பாலிட்டி வந்து 15 கொஸ்டினும், எக்கனாமிக் வந்து 20 கொஸ்டின்ஸ். ஸோ அதிக மார்க் வந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கும் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூகம். ஓகேங்களா? ஸோ யூனிட் 6க்கும் தான் அதிக ஸ்கோர் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலிட்டி படிக்கணும். பாலிட்டிக்கு அப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கணும். அந்த மாதிரி தான் படிக்கணும். பட் நம்ம இப்போ எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் 3 தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம வந்து முடிச்சுட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 3 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து லெசன்ஸ் வைஸ் படிக்க போகிறோமா, அதாவது புக் வைஸ் படிக்க போகிறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி இல்லைங்க. ஸோ சிலபஸ் வைஸ் தான் படிக்க போகிறோம். இப்போ யூனிட் 3ல் பார்த்திங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு டாபிக் வைஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெட்டீரியல் கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா அதுக்குள்ளே மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை ஃபுல்லாக படிச்சிடுங்க. ஸோ மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒன்லைனராக தான் இருக்கும். மெட்டீரியல் ப்ளஸ் பார்த்திங்கன்னா டெஸ்ட் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஸோ மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 6 AM வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா 6 PM இருக்கு இல்லையா, ஸோ 6 PMக்கு உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மெட்டீரியல் கொடுப்போம், மெட்டீரியலை படிப்பீங்க, படிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங்கே 6 மணிக்கு என்ன பார்த்திங்கன்னா லைவ் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணிங்க 50 கொஸ்டினுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு இருக்கும். ஸோ நான் கொடுக்குற மெட்டீரியலுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா புக்கில் ஒரு தடவை படிச்சிருங்க ஃபுல்லாக. ஓகேங்களா? ஸோ புக்கை ஒரு தடவை இப்போ சிந்து சமவெளி நாகரிகம்னா புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ, எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லாம் கவர் ஆகுதோ அதை முதல்ல ஃபுல்லாக முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்லே வந்து எல்லாமே கவர் ஆகிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்கும் இல்லையா, ஸோ புக்கில் உள்ள இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நான் கொடுக்கக்கூடிய மெட்டீரியலில் இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணிடுங்க, ஃபஸ்ட்டு புக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கொடுக்குற மெட்டீரியல் வச்சு ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நல்லாவே என்ன ஆகும், மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு புக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கொடுக்கக்கூடிய மெட்டீரியலை படிங்க. படிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே 6 மணிக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஓகே நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நல்லா டெஸ்ட் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற
ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா புக் லெசன்ஸில் உள்ள கொஸ்டின்ஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸு எல்லாமே கலந்து தான் உங்களுக்கு வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கில் உள்ள கண்டென்ட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து வேறுபடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ சிந்து சமவெளி நாகரிகம்னா அது நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 50 கொஸ்டின். குப்தர்களில் கொஞ்சம் கண்டென்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு 30 கொஸ்டினோ இல்லை ஒரு 40 கொஸ்டின் அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூனிட் 3 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து யூனிட் 4 அதாவது பாலிட்டி வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ பாலிட்டி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம எக்கனாமிக்கு 6th யூனிட்டும் வந்து பார்ப்போம். முடித்ததுக்கப்புறம் இது முடித்தது லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணிடலாம், சயின்ஸும் ஜியாகிரஃபியும் வந்து படிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 200 நாளில் இந்த ஜிகே டாபிக் எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறோம். மெட்டீரியல் கொடுத்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வைக்க போகிறோம். நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நீங்கள் ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னா புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா மெட்டீரியல் படிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரெகுலராக வந்து டெஸ்ட்டு நடக்கும். ஸோ தொடர்ந்து என்ன பண்ணுங்கள், டெஸ்ட்டெல்லாம் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு மாடல் வந்து பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கான ஃபஸ்ட்டு டாப்பிக்கான மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் டோட்டலாக ஒரு 11 பேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்க? புக்கில் படிச்சுட்டு இதை ஒரு ரிவிஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா படிங்க. படிச்சுட்டு டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ மார்னிங் 6 AM வந்து இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து கொடுத்துருவேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த வீடியோவில் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அந்த பாஸ்வேர்டை போட்டால் மட்டும்தான் அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த மெட்டீரியலை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல் ஃபார்மேட் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்குமே இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு புக்கில் படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா யூனிட்டுக்குமே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா டே 1க்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ 50 கொஸ்டின்ஸ் லைவ் டெஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் 6 மணிக்கு வந்து டெஸ்ட் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட்டை வந்து லைவ்லேயே அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே உங்களுக்கு என்னென்னா டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம தொடர்ந்து 200 நாள் கண்டினியூவாக படித்தோம் அப்படின்னா ஜிகேயை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஜிகே நினச்சி உங்களுக்குள்ளே உள்ள வந்து பயமும் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ ஜிகே எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதே மாதிரி செட் பை தமிழையும் கொஞ்சம் நல்லா படிச்சுடுவாங்க. ஸோ அதுதான் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் தமிழையும் கொஞ்சம் நல்லா படிச்சுடுவாங்க. அதே சமயம் டெய்லி இந்த ஜிகேயும் கொஞ்சம் நல்லா படிங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ வந்து எப்படி டெஸ்ட்டு நடக்கும், ஸோ எப்படி மெட்டீரியல் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக 6 மணிக்கு நாளையிலேருந்து நம்மளுடைய கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ அதனால் கரெக்டாக 6 மணிக்கு என்ன பண்ணுங்கள், மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஈவினிங் 6 மணிக்கு டெஸ்ட் அட்டென்ட் பண்ண எல்லோரும் ரெடியாக வந்துடுங்க. மறக்காமல் நம்மளுடைய டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு கொடுப்பேன். அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துட்றேன். அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.